ஃபஸ்ட்டு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா, பெரும்பாலான மக்கள் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு மறந்துடுறாங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால் அந்த டிடிஎஸ் அமௌண்ட் அப்படியே வந்து போயிடுது. இப்போது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 50,000 அப்படின்றத வந்து ரூ. 1,00,000 வந்து மாற்றிருக்காங்க. அதே மாதிரி ஹவுஸ் ஓனர்ஸ் ரூ. 50,000 வரைக்கும் இப்போ நம்ம வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண தேவையில்லை. ஜாயிண்ட் ஓனர்ஸாக இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த அமௌண்ட் நம்ம டிடிஎஸ் அகைன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் வாங்கணும், ஃபண்டு பிளாக் ஆகும், ஆல் தோஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ் ப்ரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் போகிற டாபிக் வந்துட்டு இந்த சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் ப்ளஸ் ஹவுஸ் ஓனர்ஸ்க்கும் வந்து ஒரு நல்ல விஷயம், நல்ல அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோஸ் வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இட்ஸ் எ ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஸோ தட் எங்களுக்கும் வந்து நல்ல வீடியோஸ், யூஸ்ஃபுல் வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வந்து இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஒரு எஃப்டி, மேஜராக சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து என்ன இன்கம் இருக்கும், ஒன்று பேங்க்கில் எஃப்டி போட்டிருப்பாங்க, அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துட்ருக்கும், இல்லை வீடு வந்து ரெண்ட்டு கொடுத்து அந்த ரெண்டல் இன்கம்ன்றது வந்துட்ருக்கும் இல்லைங்களா? இந்த ரெண்டுத்துக்குமே சில ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 50,000 மேலே போனாலே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5,00,000 டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, ஒரு 12% வட்டி, 12% டூ மச், எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு 60,000 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அதில் 10% டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 54,000 மட்டும்தான் வந்து உங்கள் பேங்க்கில் வந்து பேங்க் கொடுத்துட்டே இருப்பான். இதனால் என்ன ஆகும், 6,000 பேங்க் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி அதை ரீஃபண்ட் அப்ளை பண்ணணும். பெரும்பாலான மக்கள் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு மறந்துடுறாங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால் அந்த டிடிஎஸ் அமௌண்ட் அப்படியே வந்து போயிடுது. இப்போது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 50,000 அப்படின்றத வந்து ரூ. 1,00,000 வந்து மாற்றிருக்காங்க. தட் மீன்ஸ் ரூ. 1,00,000 ஒரு வருஷத்தில் ரூ. 1,00,000 வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேங்க்லேருந்து வருது அப்படின்னா அதுக்கு அவங்க எந்த விதமான டேக்ஸ் டிடெக்ட் பண்ணாமல் ஃபுல் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. இது வந்து ஏப்ரல் 2025லேருந்து உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ உங்கள் பேங்க்கில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து டிடெக்ட் பண்ணாமல் தான் கொடுப்பாங்க. இன்கேஸ் ஏதாவது பை மிஸ்டேக் தெரியாமல் டிடெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் போய் சொல்லலாம், என்னோடய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இவ்வளோ தான், ஸோ டிடெக்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியும் வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். இன்கேஸ் டிடெக்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அகைன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் வாங்குற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி ஹவுஸ் ஓனர்ஸ், இப்போ நீங்கள் சென்னை இந்த மாதிரி பல ஏரியாவில் வந்து வீடு வச்சுருக்கீங்க, ரெண்டலுக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு மாதத்துக்கு லெட்ஸே உங்களுக்கு 50,000 மேலே போனால் மட்டும்தான் டிடிஎஸ் அவங்க டிடெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படின்னா, நான் ஓனருக்கு 50,000 60,000 வாடகை கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிவிட்டு தான் அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் கொடுக்கணும். அந்த லிமிட்டை வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 50,000 வரைக்கும் இப்போ நம்ம வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண தேவையில்லை. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலையோ எங்கேயாவது வீடு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜாயிண்ட் ஓனர்ஸாக இருக்கீங்க. இப்போ ஹஸ்பண்டு ஒய்ஃபு 2 பேருமே சேர்ந்து 50% ஓன் பண்ணி, இப்போ நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்களாம் ஒர்க்கிங் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருமே வந்து 50 வச்சுக்கிட்டு ஜாயிண்ட் ஓனர்ஸாக இருக்கீங்க. அப்போது இப்போ ஈவன் ரூ. 1,00,000 வரைக்குமே கூட எக்ஸம்ட் ஆகிடும். ஸோ ரூ. 1,00,000 ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் வருதுன்னா 50,000 ஒய்ஃப் பேர்லேயும் 50,000 வந்து ஹஸ்பண்ட் பேர்லேயும் கொடுக்கும்போது டிடிஎஸ் அந்த காம்போனண்ட் அவங்க டிடெக்டே வந்து பண்ண தேவையில்லை. அப்போ ரூ. 1,00,000 10% போது வந்து 10,000 ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ரூ. 1,20,000 வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுறது வந்து இப்போ நமக்கு வந்து சேவ் ஆகும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த அமௌண்ட் நம்ம டிடிஎஸ் அகைன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் வாங்கணும், ஃபண்டு பிளாக் ஆகும், ஆல் தோஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இது வந்து வரவேற்கத்தக்க கூடிய ஒரு அமெண்ட்மெண்ட் தாங்க. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 50,000லேருந்து 1,00,000 இது வந்து ஒரு வருஷத்துக்கு. அதே மாதிரி ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு மாதம் ரெண்ட்டு நீங்கள் உங்கள் டெனண்ட்டு கொடுக்குறாரு அப்படின்னா 50,000 வரைக்கும் நீங்கள் ரெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண தேவையில்லை. உங்கள் டெனண்ட் வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண தேவையில்லை. 50,000 மேலே போகுதுன்னா மட்டும்தான். இன்கேஸ் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க,
ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது அப்படின்னா வந்து 1,00,000 வரைக்குமே வந்து கூட டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணாமல் நம்ம டேக்ஸ் பிளானிங் பண்ண முடியும். ஸோ இதுதான் பேசிக் அப்டேட்டுங்க. ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் ஃப்ரம் டேக்ஸ் ப்ரோ. தேங்க்யூ.